புத்தாண்டை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். 6 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது திருச்செந்தூரில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 5 மணி நேரம் காத்திருந்து தற்போது சுவாமியை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புத்தாண்டை ஒட்டி தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருச்செந்தூரிலிருந்து நமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்த விவரங்களை பட்டுவிடுங்க. வணக்கம். அதாவது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புத்தாண்டு தினத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர். சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 4 மணிக்கு உதயமாட்டாண்ட அபிஷேகமும் நடந்தது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய நேற்று நள்ளிரவு 11 மணியிலிருந்தே நீண்ட வரிசையில் இருந்தனர். 1 மணிக்கு மேல் நடை திறக்கப்பட்டதும் வெற்றி முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் தரிசனம் செய்ய இலவச தரிசனத்தில் சுமார் 6 மணி நேரமும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு வசதியாக மூத்த குடிமக்கள் தரிசனம், மாற்றுத்திறனாளி பக்தர்கள் மற்றும் பாத யாத்திரை வந்த பக்தர்கள் தனி வரிசையிலும் இதனால கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக மேலதாளங்களுடன் வந்து காவிரி சுமந்தபடியும் பால் குடம் எடுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். ஆனந்த், விவரங்களுக்கு நன்றி.